Welcome back to the Max class. Chapter 2 Measurement. Already நம்ம வந்து formulas நிறைய பார்த்துட்டோம். So முக்கியமான formula 3 formulas first பாருங்க. Length of the arc L. Length of the arc L. Arcனா என்ன? Circle உடைய circumference. Circle உடைய part of circumference தான் என்னன்னு சொல்றோம் நம்ம arcன்னு சொல்றோம். So அந்த circumference of the circle தான் நம்ம என்னன்னு சொல்றோம் lengthன்னு சொல்றோம் இந்த இதுல. சரிங்களா? arc உடைய length L. So L equal to அதோடைய formula பாருங்க theta degree by 360 degree into 2 pi r units. ஓகேவா? next பாருங்க area of the sector. sector picture பாருங்க இங்க இதான் sector. அதாவது sectorனா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? ரெண்டு ரேடியை with circular arc. இந்த மூணு க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஸ்பேஸ் கிடைக்குதோ அதுதான் செக்டார்னு சொல்றோம். ஸோ இந்த செக்டாருடைய ஏரியா அப்படின்னா உள்ள இருக்கிற ஸ்பேஸ் அந்த ஏரியா என்னன்றது பார்க்கலாம். ஏரியா ஆஃப் த செக்டார் A equal to theta degree by 360 degree into pi r square units. ஏரியான்னு வரும்போது ஸ்கொயர் பண்ணணும். இந்த லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வராது, வெறும் யூனிட்ஸ் மட்டும் தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார் P. இது செக்டார் பாருங்க. இந்த செக்டாரில் வந்து பெரிமீட்டர் அப்படிங்கும்போது சுற்றி வரக்கூடிய மெஷர்மெண்ட், சுற்றி வருது இல்லையா அந்த மெஷர்மெண்ட் தான் பெரிமீட்டர்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள் இந்த சுற்றி வரத மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 R இருக்கு இல்லையா, 2 R இருக்குது, ஒரு L இருக்குது. Lங்கிறது லென்த் ஆஃப் த ஆர்க்கு. சரிங்களா? ஓகே, அப்போ எப்படி எழுதணும்? L + 2R. இதோடைய ஃபார்முலா பாருங்கள் L + 2R யூனிட்ஸ். இந்த Lங்கிறது என்ன அப்படின்னா மேலே பாருங்கள், மேலே லென்த் ஆஃப் த ஆர்க் பார்த்தீங்களா, Lலுடைய ஃபார்முலா இருக்குது. நம்ம எல்லா வேல்யூ அப்ளை பண்ணணும். பையோட வேல்யூ, ரேடியஸோட ரேடியஸோடைய வேல்யூ இதை அப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் கேன்சல் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் என்ன பண்ணணும்? இந்த Lல் அப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் 2 into ரேடியஸ். அந்த ரேடியஸுக்கு கிவன் மெஷர்மெண்ட் கொடுத்துருவாங்க புக்லேயே. சரிங்களா? கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. அந்த ரேடியஸையும் 2 மல்டிப்ளை பண்ணி அது ஒரு ஆன்சர் வச்சுக்கணும். ஸோ ரெண்டு ஆன்சர் என்ன பண்ணணும்? லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆட் பண்ணி போடணும். இந்த மாதிரி ஆட் பண்ணி போடுறது என்னது? பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார். வென் சென்ட்ரல் ஆங்கிள் அண்ட் ரேடியஸ் ஆர் கிவன். சென்ட்ரல் ஆங்கிளும் ரேடியஸும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஏரியா பாருங்கள். ஏரியா ஆஃப் த செக்டார் A equal to theta degree by 360 into pi r square units. நெக்ஸ்ட்டு அனதர் ஃபார்முலா ஃபார் ஏரியா. இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னா when length and radius are given. லென்த்தும் ரேடியஸும் கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா ஆஃப் த செக்டாருடைய ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா LR/2. L into R/2. Lங்கிறது லென்த் ஆஃப் த ஆர்க்கு, Rங்கிறது ரேடியஸ் ஆஃப் த செக்டார். ஸோ L into R/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ஏரியாவுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குப்பா. ஒன்று பாருங்கள், மேலே பாருங்கள் சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். theta degree by 360 into pi r ஸ்கொயர் யூனிட்ஸ். லென்த்து கொடுத்துருந்தாங்கன்னா LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.1ல் தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள். இந்த சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா 4 சம்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் 2 சம் போடுறேன், மீதி 2 சம் வந்து நீங்கள் பிடிஎஃப்பை பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த தேர்ட் சம்மில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளை நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். இந்த 2 பார்ட் பார்த்தீங்கன்னா செக்டார்னு சொல்கிறோம். செக்டார்னா என்ன? 2 ரேடியை வித்து ஒரு சென்ட்ரல் ஆர்க்கு, அது 3 சேர்ந்து ஒரு பார்ட் கிடச்சிக்கிறதா நம்ம செக்டார்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள் 2 ரேடியஸ் இருக்குது. இங்கே சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு ரேடியஸு, அதே சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே வரைக்கும் ஒரு ரேடியஸ். ஸோ 2 ரேடியஸு வித்து ஒரு சென்ட்ரல் ஆர்க்கு. சரிங்களா? அந்த ஆர்க்கு சேர்ந்ததை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? செக்டார். ஸோ இதில் 2ஆக பிரிச்சிருக்கோம். செக்டார் எத்தனை இருக்குன்னா 2 செக்டாராக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் செக்டார் n equal to 2. சரிங்களா? நெக்ஸ்ட் therefore சென்ட்ரல் ஆங்கிள். இப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்னு பார்க்கலாம். சென்ட்ரல் ஆங்கிளுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 360/n. ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து 360/n. என்னுடைய வேல்யூ நம்ம இங்கே இருக்குது 2ன்னு. ஸோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? 2 அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 360/2. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம் 2 டேபிளில். 1 2s are 2, 180 2s are 360. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த சர்க்கிள் வந்து என்ன இருக்குன்னா 8 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 செக்டாராக பிரிஞ்சிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் செக்டார் n equal to எத்தனை? 8. therefore சென்ட்ரல் ஆங்கிள் equal to 360/n. ஸோ 360 இங்கே நம்பர் ஆஃப் செக்டார் பார்த்தீங்கன்னா 8. ஸோ 8 கீழே போட்டு இது 2 டிவைட் பண்ணணும். 1 8s are 8, 45 8s are 360. ஸோ ஆன்சர் இஸ் 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க், ஏரியா அண்டு பெரிமீட்டர் வித் கிவன் மெஷர்மெண்ட். கிவன் மெஷர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த கிவன் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த்து கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர். லென்த்து, ஏரியா, பெரிமீட்டர் இந்த 3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த கிவன் மெஷர்மெண்ட் என்னன்னு பாருங்கள். சென்ட்ரல் ஆங்கிள் 120 டிகிரி. சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னா தீட்டா. தீட்டா equal to 120 டிகிரி. இங்கே டயாமீட்டர் D கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக ரேடியஸ் வேணும், ஆனால் இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ரேடியஸ் இருக்கும்.
ஸோ அதில் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஆனால் இங்கே வந்து டயாமீட்டர் இருக்கிறனால இந்த டயாமீட்டர் ரேடியஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சம்மில் அப்ளை பண்ணணும். சரிங்களா? D = 12.6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சொல்யூஷன் பாருங்கள். தீட்டா ஈக்குவல் டு 120 டிகிரி. இந்த சென்ட்ரல் ஆங்கிள் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், தீட்டான்னு எடுத்துக்கிறோம். தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 120. R ஈக்குவல் டு இந்த டயாமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த டயாமீட்டரில் ஹாஃப் பாதி எடுத்தால் தான் நமக்கு ரேடியஸ் வரும். ஸோ 12.6/2 இதை டிவைட் பண்ணிக்கிறோம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ரேடியஸு 6.3 சென்டிமீட்டர் கிடைக்குது. சரிங்களா? டயாமீட்டர் கொடுத்ததுனால நம்ம ஒரு ஸ்டெப் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணி ரேடியஸ்க்கு ஆன்சர் கொண்டு வரோம். இன்னொரு சம்மில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ரேடியஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப்பு தேவையில்லை இன்னொரு சம்முக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் மெயின் ஆன்சர் பாருங்கள். லென்த் ஆஃப் த ஆர்க் L ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிடணும். தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 2πr யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு தீட்டாவோட வேல்யூ கொடுத்தாச்சு, ஆரோட வேல்யூ இங்கே இருக்குது, பையோட வேல்யூ நம்ம 2 வேல்யூ இருக்குது, 22/7, இன்னொரு வேல்யூ 3.14. ஸோ ரெண்டில் எது வேணால் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் இதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டு ஃபைனலாக லென்த் ஆஃப் த ஆர்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். தீட்டாவோட வேல்யூ 120, 360 ஃபார்முலாவில் உள்ளது, இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14. ஏன் இந்த வேல்யூ எடுத்துருக்கோம் அப்படின்னா ரேடியஸ் வந்து டெசிமலில் இருக்குது. ஸோ நம்ம டெசிமல் வேல்யூ எடுத்துக்கிறோம் பைக்கு. 3.14 இன்ட்டு 6.3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இதில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுறோம். 12 டேபிளில் 1 12s are 12, 3 12s are 36. அப்புறம் மீதி எல்லாம் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 6.3. சரிங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 2 இன்ட்டு இப்போ இது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 6.3. ஸோ மேலே நியூமரேட்டரில், கீழே 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை போட்டுருங்க. இப்போ 3ஆல் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நியூமரேட்டரை பண்ண முடியும். 1 3s are 3, இங்கே வந்து 2 3s are 6, 1 3s are 3. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 2.1. ஸோ அந்த ஸ்டெப் இங்கே எழுதிடுறோம் அடுத்த ஸ்டெப்பில். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 2 டெசிமல் வேல்யூ இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிடுறோம். 6.594 வருது. 2 ஆஸ் யூஷுவல் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 6.594 வந்து 2ஆல் அகைன் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 13.188. ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம 2 டிஜிட் நமக்கு இனஃப். அந்த 3ஆவது டிஜிட் இருக்கு இல்லைங்களா, அது தேவையில்லை. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் டிஜிட்டை மாற்றுறோம். ஏன் மாற்றுறோம் அப்படின்னா, இந்த தேர்ட் டிஜிட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 5க்கு மேலே இருந்தால் செகண்ட் டிஜிட் நம்பரோட ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ 5க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த 8ஓட ஒன்று ஆட் பண்ணும்போது 9 ஆயிரும். அப்போ ஆக்சுவலாக ஆன்சர் பாருங்கள், 13.1, 8 + 1 ஆட் பண்ணும்போது 9 ஆயிடுது. அப்போ ஆன்சர் என்ன, 13.19 சென்டிமீட்டர். இது வந்து லென்த் ஆஃப் த ஆர்க்குடைய ஆன்சர், 13.19 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த செக்டார். லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், பீன் போட்டு ஏரியா ஆஃப் த செக்டார்னு போட்டு இப்படியே ஃபார்முலா எழுதிடணும். தீட்டா டிகிரி பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், தீட்டாவுக்கு வந்து 120 டிகிரி பை 360 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கும்போது ஆருடைய வேல்யூ 2 டைம்ஸ் போடணும். ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே. ஸோ 2 டைம்ஸ் ஆருடைய வேல்யூ போடணும். 6.3 இன்ட்டு 6.3. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். 12 டேபிளில் வந்து 1 12s are 12, 3 12s are 36, 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இப்போ மீதி வேல்யூ ரிமைனிங் வேல்யூ இருக்கிறதுல எடுத்து எழுதிடுறோம். 3.14 இன்ட்டு 6.3 இன்ட்டு 6.3. அதை ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் எழுதிக்காங்க. பை டினாமினேட்டரில் நமக்கு 3 இருக்குது. ஸோ அதையும் அந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 3ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், 6.3 அந்த ஒரு டேர்ம் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ ரிமைனிங் பாருங்கள், 3.14 இன்ட்டு 2.1 இன்ட்டு 6.3. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் 2 டெசிமல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 6.594. தேர்ட் டெசிமல் நம்பரை அப்படியே போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 2 நம்பரையும் அகைன் மல்டிப்ளை பண்ணுறோம். 41.5422. நமக்கு டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் போதும். ஸோ தேர்ட் நம்பரை பாருங்கள். தேர்ட் நம்பர் வந்து 5க்கு மேலே இருந்தால் நம்ம ஒன்று ஆட் பண்ணுவோம் செகண்ட் நம்பரோட. ஸோ அது 5ஓட கம்மியாக இருக்குது. ஸோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இதை வந்து லீவ் விட்டுறணும். விட்டு ரிமைனிங் மட்டும்தான் ஆன்சரை நம்ம எழுதணும். அதாவது 2 டிஜிட் மட்டும்தான் ஆன்சராக எழுதணும். ஸோ 41.54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் போடுறோம். ஸோ 41.54 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கணும். இந்த பெரிமீட்டருக்கு வந்து LR ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது. எல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஆர்க்கு. ஆல்ரெடி நம்ம இதே சம்மில் எல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த கண்டுபிடிச்ச ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரை வந்து எடுத்து எழுதுங்க. L = 13.19 சென்டிமீட்டர். ஆர் ரேடியஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த டயாமீட்டர்லேருந்து பாதி எடுத்தோம். ஸோ 6.3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்முலா எழுதிடுங்க. இல்லை பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் P = L + 2R. இந்த எல்லுடைய வேல்யூ என்ன இருக்குது, 13.19. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. 2க்கு நேரம் 2 அப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை சிம்பிள். ஆருக்கு நேரம் ஆரோட வேல்யூ, ரேடியஸோட வேல்யூ 6.3.
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 3.19 அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து 2 into 6.3 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதோட ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்த லாஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் 13.19ஐயும் 12.6ஐயும் ரெண்டும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணி போட்டோம்னா நமக்கு பெரிமீட்டர் வந்துடும். therefore பெரிமீட்டர் equal to 25.79 சென்டிமீட்டர். டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் அங்கே டேரெக்டாகவே இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. 3 டிஜிட் 4 டிஜிட் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் 2 டிஜிட்டாக மாற்றி நம்ம கொண்டு வரணும். ஸோ இதில் எதுவுமே பண்ண வேண்டாம், அந்த ஆன்சர் அப்படியே விட்டுருங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் equal to 25.79 centimeter. Next, fifth sum, find the area of the sector with given measures. இதில் வந்து area of the sector கண்டுபிடிக்கணும். given measurement கொடுத்துருவாங்க. ஸோ சம்மில் பாருங்கள் ஃபஸ்ட் சம் போடுறேன், செகண்ட் சம் இருக்குது, அதை நம்ம வந்து பிடிஎஃப்ல அனுப்புவோம் பார்த்துக்கோங்க. length of the arc L equal to 48 meter. length கொடுத்தாச்சு. radius R equal to 10 meter. ஸோ லென்த் இருக்குது, ரேடியஸ் இருக்குது. இந்த ரெண்டும் வச்சு நம்ம எப்படி ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் த செக்டார் A ஈக்குவல் டு LR/2. இது வந்து இன்னொரு ஃபார்முலா, சரிங்களா? ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ லென்த்து கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். எல்லுடைய வேல்யூ பாருங்கள் 48, ஆருடைய வேல்யூ 10. ஸோ 2 வந்து ஃபார்முலாவில் உள்ளது. ஸோ 3 அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணுறோம். 1 2s are 2, 5 2s are. நெக்ஸ்ட்டு 48 into 5 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 240 மீட்டர் ஸ்கொயர். ஏரியாங்கிறதுனால நம்ம ஸ்கொயர் போடுறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் ஈக்குவல் டு 240 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து என்ன ஃபார்முலானா லென்த்து கொடுத்தாங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு ஃபார்முலா LR/2, சரிங்களா? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 6th சம், ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள். இந்த சம்மில் சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா கண்டுபிடிக்கணும். இதில் கிவன் பாருங்கள் பை ஈக்குவல் டு 22/7. கொஷின்லேயே வந்து பையோடைய வேல்யூ 22/7 யூஸ் பண்ணுங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் சம் என்னென்னு பார்த்துக்கோங்க. லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு 44 மீட்டர், ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 35 மீட்டர். லென்த்து கொடுத்தாச்சு, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? பையோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 3 வேல்யூ கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம இதில் சென்ட்ரல் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். லென்த் ஆஃப் த ஆர்க், இப்போ நம்ம லென்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தீட்டா டிகிரி பை 360 அந்த ஃபார்முலா போட்டு நம்ம லென்த்து கண்டுபிடிப்போம். ஆனால் லென்த்துடைய ஆன்சரே அவங்க கொடுத்தாச்சு. லென்த்துடைய ஆன்சர் கொடுத்துட்டு தீட்டாவோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ லென்த்துக்கு வந்து டேரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா லென்த்துடைய ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் லெஃப்ட் சைடு போட்டு வரணும். ஸோ இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு, சரிங்களா? லென்த்தோட வேல்யூ இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் ஃபார்முலாவை லெஃப்ட் சைடில் நம்ம போட்டு வரணும். பாருங்கள் லென்த்துடைய ஃபார்முலா போட்டோம் பாருங்கள். தீட்டா டிகிரி பை 360 into 2πr போட்டாச்சா ஈக்குவல் டு 44 மீட்டர், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ தீட்டா பை 360 அப்படியே போட்டுக்கோங்க, 2 போட்டுக்கலாம். இந்த பையோட வேல்யூ அவங்களே சொல்லியிருக்கிறாங்க 22/7 யூஸ் பண்ணுங்கள். ஸோ போட்டோம். நெக்ஸ்ட் ஆருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து மேலே கிவன் 35 மீட்டர் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ண முடியும். 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 1 7s are 7, 5 7s are 35. நெக்ஸ்ட் இந்த கேன்சல் பாருங்கள். 1 2s are 2, 182s are 360, சரிங்களா? ஸோ 2 கேன்சல் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் 2 கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். தீட்டா டிகிரி இன்ட்டு 22 into 5 பை கீழே பாருங்கள் 180. ஸோ மீதி உள்ள ரிமைனிங் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் உள்ள நம்பர் அதை ஆசிஸ்டேஸ் அப்படியே எழுதுங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் அகைன் இன்னொரு கேன்சல் பண்ணியிருக்கிறோம். 1 5s are 5. இந்த 180 கேன்சல் பண்ணும்போது 36 5s are 180 உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு இன்னொரு கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இது திருப்பி என்ன பண்ணுறோன்னா இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தீட்டாவோட வேல்யூ மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தீட்டா டிகிரியை மட்டும் என்ன பண்ணணும் லெஃப்ட் சைடை வச்சுட்டு மேலே உள்ள நியூமரேட்டர் வேல்யூவும் சரி கீழே உள்ள டினாமினேட்டர் வேல்யூ இது 2 வேல்யூ என்ன ஆகும்னா இல்லை நம்ம ரைட் சைடில் கொண்டு போகணும். இந்த வேல்யூ எல்லாம் நம்ம ரைட் சைடில் கொண்டு போகணும். அந்த மாதிரி ரைட் சைடில் கொண்டு போகும்போது பாருங்கள் 36 அப்படிங்கிறது இது டினாமினேட்டரில் இருந்தது. ஸோ நம்ம சைடு மாறும்போது என்ன ஆகும் நியூமரேட்டரில் மாறிடுது. இந்த 22ங்கிறது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் உள்ள வேல்யூ. ஸோ அது என்ன ஆகுது டினாமினேட்டரில் மாறிடுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். 22ங்கிறது நியூமரேட்டரில் இருக்குது, 36 அப்படிங்கிறது டினாமினேட்டர். ஸோ என்ன ஆகும்னா 36 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும், 22ங்கிற நியூமரேட்டர் என்ன ஆகும் டினாமினேட்டருக்கு மாறிடும். இது ஃப்ராக்ஷன் நம்பராக எடுத்துக்கிட்டு அது என்ன ஆகும் சைடு மாறும்போது இன்டர்சேஞ்ச் ஆகும், மாறிடும், ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 36 மேலே வந்துடும், 22 கீழே வந்துடும், சரிங்களா? அப்போ ஆஸ் யூஷுவல் இந்த 44 அப்படியே போட்டுருங்க. ஸோ தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 44 into 36/22. ஸோ இது கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். 22 டேபிளில் போடலாம். 122s are 22, 222s are 44. ஸோ 2 into 36. ஸோ அது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வருது தீட்டா ஈக்குவல் டு 72 டிகிரி. தீட்டா ஈக்குவல் டு என்ன டிகிரி 72 டிகிரி கிடச்சிருச்சு. நல்லா கவனிங்க. இந்த சம்மில் லென்த்து கொடுத்ததுனால லென்த்துடைய ஃபார்முலாவை எழுதி நம்ம தீட்டா கண்டுபிடிச்சோம். இதே ஏரியா கொடுத்துருந்தாங்கன்னா இதில் ஏரியா ஆஃப் த செக்டார்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியாவோட ஃபார்முலாவை இதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணி இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும் சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்.
இதில் ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ செகண்ட் சம் வந்து லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தீட்டாவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 8th சம் பாருங்கள். எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 70 சென்டிமீட்டர் இஸ் டிவைடட் இன்ட்டு 5 ஈக்குவல் செக்டார். ஒரு சர்க்கிளில் ரேடியஸ் 70 சென்டிமீட்டர் உள்ள சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 5 செக்டாரை நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? ஃபைண்ட் த ஏரியா. அந்த மாதிரி பிரிக்கும்போது அதோட ஏரியா என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ஏரியாவோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏரியா ஈக்குவல் டு தீட்டா டிகிரி பை 360 இன்ட்டு பைஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இதில் என்னென்ன தேவைப்படுதுன்னா தீட்டா வேணும். சரிங்களா? தீட்டாவோட வேல்யூ வேணும். அண்ட் தென் ரேடியஸோட வேல்யூ வேணும். பை ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். பையை வந்து இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பை யூஸ் பண்ணாமல் பை அப்படியே வச்சுக்கிறோம். வேல்யூ எதுவும் அப்ளை பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பையோட ஆன்சர் அப்படியே பையன்றது தான் வருது. அப்போ நமக்கு தீட்டா தெரிஞ்சாகணும், ரேடியஸ் தெரியணும். ரேடியஸ் வந்து கொஷினில் பாருங்கள், ரேடியஸ் 70 சென்டிமீட்டர்னு கொடுத்தாச்சு. ஸோ ரேடியஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. தீட்டா வந்து கொடுக்கல. தீட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ சம்முக்கு வாங்க. ரேடியஸ் ஈக்குவல் டு 70 சென்டிமீட்டர் கிவன் மேலே கொடுத்தது. இப்போது செக்டார்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? எத்தனை செக்டார் அது? நம்பர் ஆஃப் செக்டார் n ஈக்குவல் டு எத்தனை? மேலே பாருங்கள் 5 ஈக்குவல் செக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n ஈக்குவல் டு 5. சரிங்களா? நம்பர் ஆஃப் செக்டார் n ஈக்குவல் டு 5. இப்போ நம்ம செக்டார் கொடுத்ததுனால, நம்பர் n கொடுத்ததுனால நம்ம தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? 360/n ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போது செக்டார் கொடுத்து தீட்டா வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 360/n. ஸோ என்னங்கிற வேல்யூ 5. ஸோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு கேன்சல் பண்ணும்போது லாஸ்ட்டாக என்ன ஆன்சர் கிடைக்குது நமக்கு? தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 72 டிகிரி. இப்போ தீட்டாவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் ஆல்ரெடி ரேடியஸ் நமக்கு கொஷின்லேயே 70 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தீட்டா வேல்யூ இருக்குது, ரேடியஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏரியா ஏ ஈக்குவல் டு தீட்டா டிகிரி பை 360 இன்ட்டு பைஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஃபார்முலா எழுதிக்காங்க. நெக்ஸ்ட் தீட்டாக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? 72 டிகிரி பை 360 இன்ட்டு பை இன்ட்டு 70 இன்ட்டு 70. இந்த பையோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணல. புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையில் தான் வருது. செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இந்த சம்மில் வந்து பையோட வேல்யூ அப்ளை பண்ணாமல் பையோட இதை வந்து பை அப்படியே வச்சுக்கிறோம் நம்ம. சரிங்களா? நம்பர்ஸை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு பையை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ 72 இன்ட்டு 7 இன்ட்டு 70. இதில் பாருங்கள் ஒரு கேன்சல் பண்ணியிருக்கிறோம். என்ன கேன்சல் பண்ணியிருக்கோம்னா அந்த ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல், வேறு எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 72 இன்ட்டு 7 இன்ட்டு 70 பை 36. சரிங்களா? இன்ட்டு இந்த பை தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். இதில் பாருங்கள் இதில் ஒரு கேன்சல் பண்ணியிருக்கிறோம். 136 ஆர் 36, 236 ஆர் 72. சரிங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த 2யும் 7 என்ன பண்ணியிருக்கிறோம்? மல்டிப்ளை பண்ணி 14 எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 70 அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ 14 இன்ட்டு 70 இன்ட்டு பை. இப்போ 14 இன்ட்டு 70 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 980. ஸோ பையோட வேல்யூ அப்ளை பண்ணல. ஸோ பையை அப்படியே போட்டுக்கோங்க. 980 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை மறக்கவே கூடாது. ஸ்கொயர் போடல அப்படின்னா உங்களுக்கு 1/2 மார்க் கம்மியாகிடும், இல்லை 1 மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ ஸ்கொயர் இது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஏரியா வரும்போது ஸ்கொயர் போட்டே ஆகணும். அப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் ஈக்குவல் டு 980 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த சம்மில் வந்து ஏரியா ஃபார்முலா போட்டு ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா 7th சம் பார்த்தீங்கன்னா லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம தீட்டாவோட வேல்யூ இதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு லென்த்துன்னு போட்டு லென்த்துடைய ஃபார்முலா அப்ளை பண்ணி அதோட லென்த்துடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது வந்து பிடிஎஃப்ல உங்களுக்கு வரும், அதை பார்த்துக்கோங்க. இந்த ஆஃப்லைன் வீடியோவில் போடாத சம் எழுதாத சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்காக நாங்கள் கொடுத்துருவோம் பிடிஎஃப்ல. ஸோ அதை பார்த்து நீங்கள் க்ளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.